போன வாரத்திலே நாம் படித்ததான அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே கீழ்ப்பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ನಾವೆಲ್ಲರೂ ನಮಗೆ ದೇವರು ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬ ಹೆಸರನ್ನು ಏನು ಮಾಡಿದ್ದಾನೆ, ಕೊಟ್ಟಾನೆ. ನಾವೆಲ್ಲರೂ ಕ್ರೈಸ್ತರ ಇಲ್ವಾ? ಕ್ರೈಸ್ತರು ಅಂದರೆ ನಾವು ಬರೀ ಹೆಸರುಗಳನ್ನು ಬದಲಾವಣೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಕ್ರೈಸ್ತರಲ್ಲ, ಇಲ್ಲ ಶಿಲುಬೆ ಹಾಕೊಂಡಿರುವುದರಿಂದ ನಾವು ಕ್ರೈಸ್ತರಲ್ಲ, ಇಲ್ಲ ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗುವುದರಿಂದ ನಾವು ಕ್ರೈಸ್ತರು ಅಲ್ಲ. ಕ್ರೈಸ್ತರು ಅಂದರೆ ಹೇಗೆ ಜೀವನ ಮಾಡುತ್ತೀವೋ ಅದನ್ನು ನೋಡಿನೇ ನಮ್ಮನ್ನು ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಹೆಸರು ಕೊಡ್ತಾರೆ. ಆಮೇಲೆ ಹೇಳೋಣ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕ್ರೈಸ್ತರಂತ ಹೇಳಿಲ್ಲ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೇಳಿದಾರ ನನ್ನ ಕ್ರೈಸ್ತರ ಜನರೇ ಅಂತ ಯಾವತ್ತಾದ್ರೂ ಕರೆದ್ರ? எங்காவது இயேசு சுவாமி கிறிஸ்துவின் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரா? இல்ல உங்களுக்கு ஏசப்பா கிறிஸ்துவர்கள் பேர் சொன்னாங்களா? இங்க சிஷியர்களுக்கே யாரெல்லாம் பேர் வச்சிருக்காங்க? அந்தியோகியா பட்டணத்துக்காரங்க தான் இவங்க கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப நமக்கு பேர் கிறிஸ்துவர்கள்னு யாரெல்லாம் வைக்கணும்? ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀವು ಮಾಸ್ಟರ್ ಆಗಿದ್ರು ಮಾತಾಡಬಹುದು, ಅದರಿಂದ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ನಾವು ಹೇಳುವುದನ್ನು ಮಾತಾಡಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ಕ್ರೈಸ್ತರಂತ ಯಾರು ಹೆಸರಬೇಕು? ಪಾಸ್ಟರ್? ನಮ್ಮ ನೋಡುವ ಜನಗಳು, ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕಾಣುವ ಜನಗಳು ಇವರು ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಡಬೇಕು. ಒಂದು ಆಮೇಲೆ ಹೇಳೋಣ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮ್ಮನ್ನ ನಾವು ನೋಡಿ, ನಮ್ಮ ನಡೆ ನುಡಿಯನ್ನು ಕೇಳಿ ನೋಡಿ ಅಕ್ಕಪಕ್ಕದ ಮನೆಯವರು ಮತ್ತು ನಮ್ಮ ನೆಂಟರು ಇವರು ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರು ಇಡಬೇಕು. ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? ಜೀವನ ಮಾಡಬೇಕು. ಇಲ್ಲಿ ನೋಡಿದರೆ ಶಿಷ್ಯರು, ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ, ಶಿಷ್ಯಗಳಿಗೆ ಆ ಜನಗಳು ಕ್ರೈಸ್ತರೆಂಬ ಹೆಸರು ಇಟ್ಟಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ. சீஷர்களை பார்த்து கிறிஸ்துவர்கள் என்று பெயர் சொன்னாங்க. அப்ப கிரைஸ்தவ ஆகணும்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு யாராக மாறணும்? சீஷர்களாக மாற வேண்டும். சீஷர்களுக்கு தான் கிரைஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் வந்தது என்று சொல்லி போன வாரத்தில் பார்த்தோம். அப்ப சிஷியர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதே கிறிஸ்துவர்கள் எப்படி நாம் ஜீவிக்க வேண்டும் அப்படிங்கிறதா இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிப்போமா? கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನವರು ತಮ್ಮ ಶರೀರ ಭಾವವನ್ನು ಅದರ ವಿಷಯ ಅಭಿಲಾಷೆ ಸ್ವೇಚ್ಛಾ ಅಭಿಲಾಷೆ ಸಹಿತ சிலுவைಗೆ ಹಾಕಿದವರು கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதை ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கீழே வாசிங்க பார்க்கலாம். அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறேன். ಕನ್ನಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ ಕೆಳಗಡೆ. ರೇಣುಕ ಹೌದು, ಕನ್ನಡ ಅಂದ್ರೆ ಕನ್ನಡ. ವಿಷಯದಲ್ಲಿ ಹೊರತು ಎಚ್ಚರ ಪಡುವುದು ಬೇಡವೇ ಬೇಡ. ಆತನ ಮೂಲಕ ಲೋಕವು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿಸಿಕೊಂಡು ನನ್ನ ಪಾಲಿಗೆ ಸತ್ತಿತ್ತು, ನಾನು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿಸಿಕೊಂಡು ಲೋಕದ ಪಾಲಿಗೆ ಸತ್ತೇನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 17ನೇ ವಚನ 17. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அற்ற அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். ನನ್ನ ದೇಹದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ
அருவருத்துவள் அல்ல. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்துவர்கள். அப்படின்னா என்ன சொல்லி அர்த்தம்? கிறிஸ்துவை உடையவர்கள் அப்படின்னா துணி மாதிரி போட்டு. வெரி குட். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಅದೇನಂತ ಹೇಳಿ? 24ನೇ ವಾಕ್ಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ ವಾಕ್ಯ. ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನವರು ತನ್ನ ಶರೀರ ಭಾವವನ್ನು ಸ್ವೇಚ್ಛಾಭಿಲಾಷೆ ಸಹಿತ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿದವರು. ಹಂಗದೆ. ಆದರೆ ತಮಿಳಿನಲ್ಲಿ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ಲೇ கிறிஸ்துவின் உடையவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவர்கள்னா கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். நாம் கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளமாய் இருக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 17 கிறிஸ்து இயேசுவினுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. 24வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವ ನಾವು ನಮ್ಮ ಶರೀರವನ್ನು, ನಮ್ಮ ಶರೀರ ಆಸೆ, ನಮ್ಮ ಶರೀರ ಇಚ್ಛೆ ಇವುಗಳೆಲ್ಲವನ್ನು ನಾವು ಎಲ್ಲಿಗೆ ಹಾಕಿರಬೇಕು? நம்மளாம் சிலுவையில் அரைஞ்சிருக்கிறோமா? அல்லேலூயா. சிலுவையில் ஆக்கல் பಟ್ಟಿದ್ದೀವಾ? சிலுவைக்கு ஆக்கல் பಟ್ಟಿದ್ದೀವಾ இல்லவா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டு நம் பாவங்களுக்காக மரித்திருக்கிறார். நாம மரிக்க வேண்டிய இடத்துல யார் மரிச்சிருக்கிறார்? ஏசப்பா மரித்திருக்கிறார். நமக்கு வர வேண்டிய தண்டனையை யார் சுமந்திருக்கிறார்? ஏசப்பா தண்டனையை சுமந்திருக்கிறார். அவர் பாவம் செய்யாதவர் நமக்காக பாவியை போல என்ன செஞ்சாரு? கல்லர்கள் மத்தியில் அவர் ஒரு கல்லறை போல என்ன செஞ்சாரு? சிலுவையில் அறையப்பட்டார். அல்லேலூயா. அவரை உடையவர்கள் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவை போல சிலுவையிலே அறையப்பட்டவர்களாக வாழ வேண்டும். அப்ப சிலுவையில் அறையிறதுன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய சரீரத்தின் ஆசை இச்சைகளை எதுல அறைஞ்சிட்டோம்னா சிலுவையில். அப்ப கிறிஸ்துவங்களுக்கு என்ன வரக்கூடாது? இந்த சரீரத்தின் ஆசை வரவே கூடாது. அதை அரைஞ்சிடணும். அப்ப கேட்ப, இயேசுவின் நாமத்தினால் என் மாமிசத்தின் இச்சையை சிலுவையிலே அறைகிறேன், என் கண்களின் இச்சையை சிலுவையிலே அறைகிறேன், என்னுடைய மாமிசத்தில் என்னுடைய ஜீவனத்தின் பெருமையை எதில் அறைகிறேன்? சிலுவையிலே அறைகிறேன். அப்படின்னா உங்களை தூக்கி தூக்கி எங்க அரைஞ்சிட்டே இருக்கணும்? சிலுவையில போட்டு அரைஞ்சிட்டே இருக்கணும். நீங்க சிலுவையில உங்களை நீங்களே அரைஞ்சாதான் மற்றவங்க உங்களை அறையாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க கோபத்தை தூக்கி எதில் அறையணும்? உங்க பெருமையை தூக்கி எதில் அறையணும்? அல்லேலூயா. விபச்சார எண்ணத்தை தூக்கி எதில் அறையணும்? வேசித்தனத்தின் எண்ணத்தை தூக்கி
சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வரும்போதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் வரும். ஏன்னா வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் போது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகளை ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆமென். விரோதமா போர் செய்கிறது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தாதபடி, நம்ம பரலோகம் போய் சேராதபடி, நாம் பரிசுத்தமாய் வாழாதபடி, இந்த சரீரத்துல இப்படிப்பட்ட இச்சைகள் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்க, போராடிட்டே இருக்கு. அதுக்குதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன வாழ்க்கை? போராட்டமான வாழ்க்கை. போராட்டமான வாழ்க்கைன்னு சொன்னா நீங்க வந்து கஷ்டம் ஒரு போராட்டம் இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, பண கஷ்டம் தான் போராட்டம் அப்படின்னு இருக்கிறீங்க. அது போராட்டம் அல்ல. நமக்குள்ள இந்த சரீரத்துக்குள்ளே வருகிற போராட்டம் இருக்கு பாருங்க. கோபம், சண்டை பாருங்க, கீழே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? 19வது வசனத்துல 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம்ல. 19லிருந்து விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமை, கொலை, வெறி, களியாட்டம் முதலாம். இதுல நமக்குள்ள வந்து என்ன செய்யுது? எப்போதுமே இதுல போராடாத மனுஷங்க கிறிஸ்துவங்க யாருமே இல்லை. எனக்கு இந்த போராட்டமே இல்லை பாஸ்டர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கோபமே வரும் இல்லையா? கோப்பனே வரலவா? ஜகல வரலவா? இதுதான் போராட்டம். அது ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ, ಕನ್ನಡದವ್ರಿಗೆ ಅರ್ಥ ಆಗಲಿಲ್ಲ ಓದಿದ್ರಿಂದ 19ರಿಂದ ಓದಿ. ಜಾರತ್ವ, ಬಂಡುತನ, ನಾಚಿಕೆ ಹೇಳಿತನ, ಜೋರಾಗಿ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ, ಮಾಟ, ಅಗೆತನ, ಜಗಳ, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ಚಿಟ್ಟು, ಲಕ್ಷ್ಯಭೇದ, ಭಿನ್ನಮತ, ಮತ್ಸರ, ಕುಡಿಕೆತನ, ದುಂದೋತನ ಇಂಥವುಗಳು. ಇದು ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ? ಹೋರಾಡ್ತಾ ಇದೆ. ಇದನ್ನು ಆವಾಗ ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕು? ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹಾಕಬೇಕು. ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟವರೇ ಕ್ರೈಸ್ತರು. அல்லேலூயா. இப்போ நம்மளை எங்கே போய் அரைஞ்சிருக்கணும்? சிலுவையில் அரைஞ்சிருந்தா நம்மளை ஒருத்தரும் அறைய முடியாது. அல்லேலூயா. நீ வெளியில கோவப்பட்டாக்கா உன்னை கோவப்பட்டு என்ன செய்வாங்க? ரெண்டாரே வேற. நீ சண்டைக்கு போனாக்கா அவங்க உங்களுக்கு மேலே என்ன செய்வாங்க? சண்டைக்கு. ಸುಮ್ಮನೆ ಇದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಇರುವವರ ಮೇಲೆ ಜಗಳಕ್ಕೆ ಬರ್ತಾರ? ಹೇಳಿ, ಜಗಳಕ್ಕೆ ಬರ್ತಾರ? ಈಗ ಕಾಡಿನಲ್ಲಿ ಋಷಿಗಳು ಸುಮ್ಮನೆ ಕೂತಿರ್ತಾರೆ, ಅವರ ಮೇಲೆ ಯಾರು ಜಗಳಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ? ಜಗಳ ಅಂದ್ರೆ ಇಬ್ಬರು ಸೇರಿ ಮಾಡುವ ಜಗಳನ, ಇಲ್ಲ ಒಬ್ಬರೇ ಮಾಡ್ಕೊಂಡಿರುವ ಜಗಳನ? 2 பேர் சேர்ந்து போடுறது சண்டையா, இல்ல ஒரு ஆளே போடுறது? பாஸ்டமா சொல்லி கொடுத்தாங்களா, போயிட்டு உங்க கோடைகளை உங்க சோழர்களை போட்டு உடைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி, அது சண்டையா? நீ சோத்தை பத்து குத்திக்கிட்டு இருந்தா இந்த வீட்டுக்காரங்க சொன்ன என்ன ஆயிடுச்சு? எல்லாமே லூஸ் ஆகி போச்சு. நீ 2 நாள் உட, 3வது நாள் உன தூக்கிட்டு போயிட்டு எங்க போடுவாங்க? நிமான்ஸ். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பாஸ்டமா சொல்லி கொடுத்தது தான் என் மனசுல வந்தது. பொறாமை, ஒருத்தவங்களை பார்த்து வளர்ச்சியை பார்த்து நம்ம பொறாமை அடையக்கூடாது. ಬೇರೆ ಅವರು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನೀವು ಯಾರು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬಿಡಬಾರ್ದು. ಅವರು ಮುಂದೆ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಯಾವ ಥರದ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿದೀವ? ಒಬ್ಬರು ಕಾರ್ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, ಅವ್ರ ಕಾರು ಆಕಾಶದಿಂದ ತಟ್ಟು ಹೋಗ್ಕೊಂಡು ಬಿತ್ತೋಯ್ತಾ?
ಬಿತ್ತೈನ ಅದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟವ್ರೆ, ಎಷ್ಟು ಸಾಲ ಮಾಡವ್ರೆ. ಒಬ್ಬರು ಮುಂದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಅವಳು ರಾತ್ರಿ ಅವರು ಕಷ್ಟಪಟ್ಟಿರ್ಬೋದು, ಇಲ್ಲ ಸಾಲ ಮಾಡಿರ್ಬೋದು, ಏನೋ ಒಂದು ಮಾಡಿರ್ಬೋದು. ಒಂದು ಆಮೇಲೆ ಹೇಳೋಣ, ಇಲ್ಲ ಮೋಸನೇ ಮಾಡಿರ್ಬೋದು. ನಮಗೆ ಮೋಸ ಮಾಡಕ್ಕೆ ಬರ್ತದ? ಬರಲ್ಲ. ಇವತ್ತು ಮೋಸ ಮಾಡಿದ್ರೆ ನಾಳೆ ಹೋಗಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ಜೈಲಿನಲ್ಲಿ ಕಷ್ಟಪಡ್ತಾರೆ. ಹೇಗೋ ಅವರು ಮೋಸ ಮಾಡಿ ಮುಂದಕ್ಕೆ ಬಂದ್ರು ಸರಿ, ಕಷ್ಟಪಟ್ಟು ಮುಂದಕ್ಕೆ ಬಂದಿದ್ರು ಸರಿ, ಯಾರು ಮುಂದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದು ಹಿಂದೆ ಇರುವವರು ನಾವು ಏನು ಮಾಡಬಾರ್ದು? ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚೆ ಮಾಡಲೇಬಾರ್ದು. ಬೇರೆಯವರು ಚೆನ್ನಾಗಿರುವಾಗ ನೀವು ಸಂತೋಷ ಪಡಬೇಕು ಹೊರತು ಬೇರೆಯವರು ಚೆನ್ನಾಗಿ ಮನೆ ಕಟ್ಬಿಟ್ರೆ ಸಾಕು. ಅದಕ್ಕೆ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಕೆಲವರು ಹಿಂದಿನವ್ರಲ್ಲಿ ಮನೆ ಕಟ್ಬಿಟ್ರೆ ಯಾವುದನ್ನು ಮಡಗ್ತಾರೋ ಮರಳುಗಳು ಫಸ್ಟ್ ಯಾವುದನ್ನು ಮಡಗ್ಬಿಡ್ತಾರೆ? ದೃಷ್ಟಿ ಬೊಮ್ಮೆಯನ್ನು ಮಡಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಯಾವುದನ್ನು? அல்லேலூயா. அதே திருநெல்வேலி ஜானக சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. என்ன சிஸ்டர் புரிஞ்சவங்களுக்கு? கல்லடி பட்டாலும் பரவாயில்லையா, ஆனா என்னடி படக்கூடாது? மனுஷன் கண்ணடி படக்கூடாது. ಕಲ್ಲು ಬಿದ್ರು ಏನ್ ಮಾಡಬಹುದು? ಆದ್ರೆ ಕಣ್ ದೃಷ್ಟಿ ಬಹಳ ಕೆಟ್ಟದು. இங்க ನೋಡ್ಬಿಟ್ಟು எங்க ஊர்ல சொல்லுவாங்க பெருமூச்சு. என்ன மூச்சு? பெருமூச்சு. அது மந்திரத்தை விட பயங்கரமானது. ஒருத்தவங்களுக்கு மந்திரம் பண்ணி தான் கெடுக்கணும்னு அவசியம் இல்லையா? தூரமா வீட்டில் ஸ்கார்பியோ நிற்குதே அப்படின்னா அதே மந்திரம் பண்றது மாதிரியா? அவன் அந்த ஸ்கார்பியோ வாங்கினதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், அதெல்லாம் யோசிக்க மாட்டான். சொல்லுங்க, நீ சோம்பேறியா உட்காந்துட்டு காலாடிக்கிட்டே அவன் இருந்தா உனக்கு என்ன வரும்? இருக்கிறதும் போயிடும், இருக்கிறதும் போகும். நீ மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்ட, மற்றவங்களை பார்த்து பெருமிச்சு போட்டுக்கிட்டே நீ சாக வேண்டியதான். சொல்லுங்க, ದೇವರ ಮಕ್ಕಳು ಕ್ರೈಸ್ತರು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬಿಡಬಾರದು. ಪಾಸ್ಟರ್ ಮಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟದೆ, ಮತ್ತೆ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, கோபವನ್ನು கோபப்படுத்தவும் கூடாது, கோபப்படவும் கூடாது. கன்னடದಲ್ಲಿ ಕೋಪ ಮಾಡಿಸೋಬಾರ್ದು, ಕೋಪ ಮಾಡಲೂಬಾರ್ದು. நான் சொல்றேன், கோபம் வர்றதை விட கோபத்தை உண்டு பண்றதுதான் ரொம்ப பெரிய பாவம். அல்லேலூயா. ರೋಷವನ್ನು ಬಿಡು, ಕೋಪವನ್ನು ಅದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಅಣಗಿಸ್ಕೋಣ, ಅಡಗಿಸ್ಕೋಣ. ಅಣಗಿಸ್ಕೋಣ ಅಂದ್ರೆ கண்ட்ரோல். கண்ட்ரோல் பண்ண முடியாதது மனுஷனுக்கு இதுதான், கோபம். இந்த கோபம் பெரிய பக்தன் மோசைக்கிலிருந்து தாவீதிலிருந்து கோபம் வராத பக்தர்கள் யாருமே இல்லை. ஏசப்பாவுக்கே கோபத்தை உண்டு பண்ணிட்டான் மனுஷன், கடவுளுக்கே நம்ம பண்ணிட்டாங்க, கோபத்தை உண்டு பண்றாங்க. அப்ப கோபத்தை உண்டு பண்றது ரொம்ப பெரிய பாவம். ಅದಕ್ಕೆ ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕು? இந்த நல்லா கவனிங்க, ಕ್ರೈಸ್ತರು ಈ ಹೋರಾಟದಲ್ಲಿ ನಾವು ಜಯಿಸಬೇಕು, ಇದನ್ನು ಹೋರಾಡ್ತಾ ಇರಬೇಕು. ಅದಕ್ಕೆ ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? ಅಡಿಕೇಳಿ ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡ್ಬೇಕು? சிலுவைக்கு ஆக்குಬಿடಬೇಕು. சிலுவைக்கு போற்றணும். பாருங்க, இங்க பவுல் என்ன சொல்றாரு? நானும் உலகத்திற்காக சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நானும் உலகத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறேன்? சிலுவையில் அறைஞ்சிருக்கிறேன்.
சிலுவையில் அரைஞ்ச கிறிஸ்துவங்களுக்கு என்ன வரக்கூடாது? வரக்கூடாது. எத்தனை பேர் டெய்லி சிலுவையில் ஆண்டவருக்காக அறையப்படுறீங்க? அறையப்படனா என்ன சொல்லணும்? ஏசப்பா என்ன சிலுவையில் அறையிறேன் அப்படின்னா சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சரீரம் ஏன் ஆண்டவர் இந்த சரீரத்தை பற்றி அவ்வளவு முக்கியப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ದೇವರಿಂದ ಹೊರಗೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ನೆಲೆಗೊಂಡಿರುವ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ನಿಮ್ಮ ದೇಹವು ಗರ್ಭಗುಡಿಯಾಗಿದೆ ಎಂಬುದನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಯದೋ? ನೀವು ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಸೊತ್ತಲ್ಲ, ನೀವು ಕ್ರಯಕ್ಕೆ ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು. ಆಮೆನ್. ಇನ್ನು ಕನ್ನಡದಲ್ಲಿ நல்லா இருக்கும். ನೀವು ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಸೊತ್ತಲ್ಲ, ನೀವು ಕ್ರಯಕ್ಕೆ கொள்ளப்பட்டவர். ஏன்னா இந்த சரீரத்தினுடைய பாவங்கள் நம்முடைய ஆத்துமாவை என்ன செய்யுமா? ತೀಟುಪಡ್ತದೆ, ಕರೆಪಡ್ತದೆ. ಈ ಶರೀರದ ಪಾಪ, ನಾವು ಮಾಡುವ ಪಾಪ ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಏನು ಮಾಡಿಸ್ತದೆ? ಕೆಡಿಸ್ತದೆ. ಒಂದು ಉದಾಹರಣೆ, ಈ ಶರೀರದಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡ್ತೀವಿ? ಏನು ಮಾಡ್ತೀವಿ? ಪಾಪ ಮಾಡ್ತೀವಿ. ಏನು ಪಾಪ ಮಾಡ್ತೀವಿ ಶರೀರದಲ್ಲಿ? ಒಂದು ಉದಾಹರಣೆ, ಶರೀರದಲ್ಲಿருந்து என்ன பாவம் செய்யும்? கெட்ட வார்த்தை, அப்புறம் குடிக்கிறது, கோபம், கொலை செய்வது, திருடுறது, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்கிறது 3 காரியம். 10 கட்டளை நீங்க வாசிக்கும் போது தேவனுக்கு விரோதமா செய்யற பாவம் எத்தனை தான்? 3 தான். மீதி 7 பாவம் யாருக்காக தான் நம்ம செய்யறோம்? மனுஷனுக்காக, நமக்காக தான் செய்யறோம். அது 10 கட்டளை எடுத்து வாசிங்களேன். எங்க இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு 10 கட்டளை? யாத்திரையாகவும் 20ஆம் அதிகாரம். சொல்லுங்க பார்க்கலாம் தெரிஞ்சவங்க. என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள். இது ஆண்டவருக்கு ವಿರೋಧமாக செய்கிற ಪಾಪ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹಂಗೆ ಹೇಳ್ಬಿಡ್ಬೇಕು, ಯಾಕಂದರೆ ಇಬ್ಬರು ಕೂತಿದ್ದೀರಾ ಮಾಡಲ್ವಾ? ಅದನ್ನು ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟ್ ಆಗಿ ಮಾಡಿ. ಮೇಲೆ ಕನ್ನಡದ ಓದಿದ್ದೀರಾ, ಕೆಳಗಡೆ ಕನ್ನಡದ ಓದಿದ್ದೀರಾ? ನನ್ನನ್ನು ಹೊರತು ನಿಮಗೆ ಬೇರೆ ದೇವರು. ಇದು ದೇವರು. ಆಮೇಲೆ அப்புறம் உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அப்படியே கன்னಡದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಉಚ್ಚರಿಸಬಾರದು. ಹಂಗಂದ್ರೆ ಏನು? ಸುಮ್ಮನೆ ಯೇಸುವಿನ ಹೆಸರನ್ನು ಏನು ಮಾಡಬಾರ್ದು? ಹೇಳ್ಬಾರ್ದು. எங்கே எழுத்துவீங்க? எப்படி யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்க. ஒரு உதாரணம், ஏசப்பா சத்தியமா அப்படின்னா இப்பெல்லாம் இப்படி போயிடுச்சு. முதல்ல எங்கள் அம்மா சத்தியமாக சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க சத்தியமாக சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப உஷாராயிட்டாங்க. ஏன் சும்மா அம்மாவை சத்தியம் பண்ணி அம்மாவை சாக வைக்கணும், பிள்ளைகளை சத்தியம் பண்ணி பிள்ளைகளை சாக வைக்கணும்? சும்மா தானே ஏசப்பா இருக்கிறாரு, அவர் மேலே சத்தியம் பண்ணி விடலாம், அவர் தான் சாக மாட்டாரு அப்படின்னு ரொம்ப உஷாராயிட்டாங்க. ஏசப்பா சத்தியவாய் ಮಾಡುವಾರ ಹೇಳುವಾರ. அல்லேலூயா. ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಯ್ತದ? ಸುಮ್ಮನೆ ಯೇಸುವಿನ ಹೆಸರನ್ನು ನೀವು ಏನು ಮಾಡಬಾರದು? ಉಚ್ಚರಿಸಬಾರದು. ಆಮೇಲೆ
ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இது 3 தான் ஆண்டவருக்கு உள்ளது. மீதி எல்லாம் படிங்க. இதெல்லாம் யாருக்கு புரியுதுன்னு பாருங்க. கீழே 7 ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. ಅದು ಯಾருக்கு? ಮನುಷ್ಯನಿಗೆ, ನಮಗೆ. ಆಮೇಲೆ ನರಹತ್ಯೆ ಮಾಡಬಾರದು. ಯಾರಿಗೆ? ನಮಗೆ. ಆಮೇಲೆ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಬಾರದು. ಅದು ಯಾರಿಗೆ? ನಮಗೆ. ಆಮೇಲೆ ಕದಿಯಬಾರದು. ಯಾರಿಗೆ? ನಮಗೆ. ಆಮೇಲೆ ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬಾರದು. ಇದು ಯಾರಿಗೆ? ನಮಗೆ. ಆಮೇಲೆ ಇಚ್ಛೆಯಾದಿರುಪಾಯಾಗ. ಇದು ಯಾರಿಗೆ? ನಮಗೆ. ಆಮೇಲೆ ಮತ್ತೊಬ್ಬರ ಹೆಂಡತಿ, ಗಂಡಾಳು, ಹೆಣ್ಣಾಳು, ಎತ್ತು, ಕತ್ತೆ ಮುಂತಾದ ಯಾವುದು ಮೇಲೂ ಆಶಿಸಬಾರದು, ಆಸೆ ಪಡಬಾರದು. பிறனுக்குள்ள யாதொன்றையும் நிச்சயாதிருப்பாய். இது யாருக்குரியது? நமக்குரியது. இதெல்லாம் செஞ்சா நமக்கு தான் அடி. அது உனக்கு செஞ்சா ஆண்டவருக்கு இருந்து அடி. நீ விபச்சாரம் பண்ணா உனக்கு எய்ட்ஸ் வரும் பாரு. உன் மனைவியை நேசி, எய்ட்ஸ் வருமா யோசி. அல்லேலூயா. உன் மனைவி மட்டும் என்ன செய்யுமா? விபச்சாரம் பண்ணா உனக்கு வரும் HIV. அடுத்து விபச்சாரம் செய்ய களவு செஞ்சா உனக்கு வர என்னது? தர்ம அடி. திருட்டு வேலை செஞ்சா உனக்கு என்ன உண்டாகும்? போலீஸ் அடி உண்டாகும். உனக்கு தான் அது ஏற்று. அப்புறமா என்னது? 7. பொய் சாட்சி சொன்னா அடுத்தவங்க என்ன செய்வாங்க? விரோதம் பண்ணி உனக்கு கொள்ளுவாங்க. எனக்கு விரோதமா பொய் சாட்சி சொன்னியாடா. இச்சை, அடுத்தவங்க கொண்டாட்டி இச்சைன்னா இச்சித்தியனா அவன் புருஷன் என்ன செய்வான்? போட்டல். இப்போ நிறைய கொலை எதுக்காக நடக்குது? அடுத்தவன் கொண்டாடிக்காக தான் நிறைய கொலை. உன் கொண்டாட்டியே ஒழுங்கா நேசிக்க மாட்டேங்கிறேன், இதுல வேற அடுத்தவன் கொண்டாடியே போய் நேசிச்சுட்டு இருக்கிறேன். அடுத்து கொலை. நீ ஒருத்தனை கொலை செஞ்சா உடனே ஒருத்தன் என்ன செய்வான்? கொலை செய்ய தெரியுமா? அடுத்து களவு செய்ய சொல்லிட்டேன். பொய். அடுத்து தாய் தகப்பன. நீ உன் அம்மா அப்பா உனக்கு சோறு போட்டா தான் உனக்கு உன் பிள்ளைங்க என்ன செய்வாங்க? ಹಲೋ, ನೀವು ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಊಟ ಕೊಟ್ರೆ ನಿಮಗೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಊಟ ಕೊಡ್ತಾರೆ. ನೀವು ಯಾವ ಅಳತೆಯನ್ನು ಮಾಡ್ತೀರೋ ಅದೇ ಅಳತೆನೇ ನಿಮಗೂ ಮಾಡ್ತಾರೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು. ನಿಮ್ಮ ತಾಯಿ ತಂದೆ ನೀವು ಬೈದರೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಬೈತಾರೆ. ಅವ್ರ ಮುಂದೆ சொல்லுங்க, ನೀವು ಹಿಂದೆ. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ಓ ಅತ್ತೆಯ ಸೊಸೆ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊಂಡ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಸೊಸೆ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ, ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. ನಿಮ್ಮ ಅತ್ತೆಯನ್ನು ನೀವು ಈಗ ಹಿಂಸೆ ಪಡಿಸಿದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸೋದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಸೊಸೆ ಇರ್ತೀರ ಅಂತ. ನಾವು ಏನು ಮಾಡಿದೀವೋ ಅದನ್ನೇ ನಮಗೆ ಮಾಡಲ್ಪಡುತ್ತದೆ. ನಿಜನ ಸುಳ್ಳ ಸಂದರ್ಭವರೇ? ನಿಜ. ನಾವು ಯಾವುದನ್ನು ಬಿತ್ತಿರ್ತೀವೋ ಅದನ್ನೇ ಕೊಯ್ತೀವಿ. ರಾಗಿ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ನೀವು ಗೋಧಿ ಕುಯ್ಯನ ಅಂತ ಹೋಗ್ತೀರಾ? ರಾಗಿನೇ ಕುಯ್ಯೋದು. ನಾವು ಯಾವುದನ್ನು ಮಾಡ್ತೀವೋ ಅದನ್ನೇ ನಮಗೆ ಮಾಡ್ತಾರೆ. ನಾವು ಬೇರೆಯವ್ರನ್ನ ಏಮಾರಿಸಿದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಬೇರೆಯವರು ಏಮಾರಿಸ್ತಾರೆ. ನಾವು ಬೇರೆಯವರಿಗೆ ಮೋಸ ಮಾಡಿದರೆ ನಮ್ಮನ್ನು ಬೇರೆಯವರು ಮೋಸ ಮಾಡ್ತಾರೆ. ನೋಡಿ, ಇದೆಲ್ಲ ನಾವು ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು. ನಾವು ಏನು ಮಾಡ್ತೀವಿ ಅದು ಎಫೆಕ್ಟ್, ರಿಎಫೆಕ್ಟ್. ಆದರೆ 3 ಮಾತ್ರ ದೇವರು. 3 ಮತ್ತೊಂದು ಎಲ್ಲಿರೋಣ? ஏசப்பா தவிர வேற எந்த கடமை என்ன சொல்றாரு? வணங்க கூட கர்த்தருடைய பிள்ளைங்க. அந்நிய ஜனங்களுக்கு சொல்லல, சபைக்கு வர உங்களுக்கு தான் சொல்றேன். அல்லேலூயா. நீ அப்படி போனீங்கன்னா ஆண்டவர் உனக்கு விரோதமா கத்தி அப்படி சொல்லிப்பா, யுத்தம் பண்ணு. அடுத்து
ஆண்டவர் நாமத்தை நீ தூசித்தா ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். அடுத்து நீ ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு நீ கொடுக்கலன்னா அதுக்குள்ள தண்டனையை ஆண்டவருக்கு நீ வாங்கிக்கோ. ಭಾನುವಾರ ನೀವು ಚರ್ಚಿಗೆ ಬಂದು ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡದೆ ಹೋದರೆ, ಇಲ್ಲ ಚರ್ಚಿಗೆ ಬರೋಕ್ಕಾಗಿಲ್ಲ, ಆವತ್ತು ನನಗೆ ಹುಷಾರಿಲ್ಲ, ಆವತ್ತು ನನಗೆ ಬಸ್ ಇಲ್ಲ, ಆವತ್ತು ನನಗೆ ಕಾಸಿಲ್ಲ, ಆವತ್ತು ನನಗೆ ಆಗಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕೂಡ ನೀವೇನು ಮಾಡಬೇಕು, ಆ ಭಾನುವಾರ ದಿವಸ 2 ಗಂಟೆ ಸಮಯ ಮೊಳಕಾಲು ಊರಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಆಡಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿ ಬೈಬಲ್ ಓದುವ ಆ ಒಂದು ಅಭ್ಯಾಸವನ್ನು ನೀವು ಕಳಕ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ಅಲ್ಲೇಲೂಯಾ. ಮಾಡ್ತೀರಾ? ಮಾಡಿದ್ದೀರಾ? ವೆರಿ ಗುಡ್. ನಾನು ಮಾಡಿದ್ದೇನೆ. நான் ஒரு சர்ச்சில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அது ஒரு உதவாக்கார பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சார் ஒருத்தர், ஒரு இன்ஜினியரை கொண்டு போயிட்டு சர்ச்சை விட்டுட்டு நீ போயிட்டு விட்டுட்டு வாடான்னா. என்ன பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா, இல்லை அதுதான் முக்கியம். இன்னைக்கு அவர் சர்ச்சை நடத்தலை, ஆண்டவர் பண்ணிட்டார். அல்லேலூயா. இது உண்மை, பிரசங்க எடுத்துக்கிட்டு சொன்னேன். அல்லேலூயா. சரி, என்ன பண்ணுறது, பாஸ்டர் பேச்சை கேட்கணுன்ட்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சேன், ஆராதனை விட்டுட்டு அந்த இன்ஜினியரை கொண்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு வந்தேன். மனசாட்சி அடிக்குது. விட்டுட்டு வரும்போது சைடில் ரோடு சைடில் வண்டியை நிறுத்திட்டு 2 மணி நேரம் மரத்தடியில் உட்காந்து ஜெபம் பண்ணி ஆராதனை பண்ணி பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் அப்புறமா வண்டி எடுத்துட்டு என்ன செஞ்சேன், வந்தேன். அந்த பாஸ்டர் திரும்பி என்னப்பா இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா, நான் அப்பவும் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நீங்கள் தான் ஆண்டவருக்குள்ள நேரத்தை எடுத்துக்கிட்டீங்க, அதனால ஆண்டவருக்குள்ள நேரத்தை நான் என்ன செஞ்சேன், மரத்தடியில் செலவு பண்ணிட்டு வந்தேன். அன்னைக்கு நான் அவருக்கு கீழே இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் அவருக்கு மேலே வச்சிருந்தார். பெருமைக்காக நான் சொல்லலை, ஆங்காரத்துக்காக நான் சொல்லலை, நான் பெரிய சூப்பர் பரிசுத்தமான அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. ஓய்வு நாள் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்தில் ஓய்வு நாள் 7வது நாள். இந்த நாட்களில் ஓய்வு நாள் நம்ம சொல்லக்கூடாது. இந்த நாளுக்கு நம்ம என்ன சொல்லணும், கர்த்தருடைய நாள், உயிர்த்தெழுந்த நாள், முதலாம் நாள், இந்த வாரத்தினுடைய முதலாம் நாள். ஆமென் சொல்லுங்க. வாரத்தில் எத்தனை நாள்? 7 நாள். முதல் நாள் என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் ஊர் டீச்சர்லாம் முதல்ல திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பைபிள் படித்த உடனே தான் உங்கள் டீச்சர் எப்படி சொல்லிச்சு, இங்கிலீஷில் தான் சண்டே மண்டேன்னு வரும், ஆனால் தமிழில் உங்கள் டீச்சர் அப்படி தானே சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. கவர்மெண்ட்லாம் எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. நான் பைபிள் படித்த பிறகு தான், ஓ ஞாயிற்றுக்கிழமை தான் முதல் நாள் அப்படின்னு பைபிள் படித்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமென். அப்போ வாரத்தினுடைய முதலாம் நாள் இது ஞாயிற்றுக்கிழமை. நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட நிறைய பேர் பாஸ்டர்மாருங்க விசுவாசிகளாம், ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதியும். அவர் நம்முடைய ஓய்வு நாள் இல்லடா, அது யூதர்களுக்கு தான் அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என்னைக்கு ஜெபம் பண்ணும்போது, தேவரே கன்னடத்தில் என்ன ஓய்வு நாளுக்கு என்ன சொல்றது, சப்பத்தினம். சப்பத்தினா சாம்பத்தினம், ಸಬ್ಬತ್ತಿನ ದೇವರೇ ಈ ಸಬ್ಬತ್ ದಿನವನ್ನು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಕ್ರೈಸ್ತರು ಈ ತರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಾರ್ದು. ಇದು ಸಬ್ಬತ್ ದಿನ ಅಲ್ಲ. ತುಂಬಾ ಪಾಸ್ಟರ್ಗಳು ಕೂಡ ಹಂಗೆ ಮಾಡ್ತಾರೆ. ಇದು ಸಬ್ಬತ್ ದಿನ ಅಲ್ಲ, ಇದು ಎಂತ ದಿನ? ஓய்வு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாருங்க. ஓய்வு நாள் அப்படின்னா கரெக்டா நான் சொல்ற பதத்துக்கு கரெக்டா நீங்க வந்து ரொம்ப ஆழத்துலயும் யோசிக்க கூடாது. லிட்டரலா பாருங்க. ஏன்னா அவங்க தான் நம்மகிட்ட வளர்றவங்க.
இல்லையா? ஜோசப்பாவுக்கு ஒரு கையை தட்டி உற்சாகம் பண்ணுறேன். அல்லேலூயா. ரெஸ்ட், எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவங்க வந்து சர்ச்சு கூட போகக்கூடாது, ஆராதனை கூட பண்ணக்கூடாது. யூதர்கள் என்ன செய்யணுமா? சாப்பாடு கூட செய்யக்கூடாது, அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது, ஆடு மாடு கூட என்ன செய்யக்கூடாது? பிடிச்சு கட்டக்கூடாது, சொந்த பேச்சு பேசக்கூடாது, சொந்த வேலை செய்யக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. அப்படியே ரெஸ்ட் இருக்கணும். நீ தூங்கினாலும் சரி, இல்லை கண்ணு மூடி உட்கார்ந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஓய்ந்துருக்கணும். ஓஞ்சிச்சப்பா, பேச்சு ஓஞ்சிச்சு. ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன இல்லை, ஓய்வு நாளே கொடுக்கல. நமக்கு என்ன இல்லை, ஓய்வு நாளே இல்லை. எத்தனை பேர் அமைக்கிறீங்க? நமக்கு என்ன நாள் இல்லை? ஓய்வெடுக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லா நாளும் பிஸி நாள் தான். ரெஸ்டே இல்லை. ஒன்லி ரெஸ்ட் பிளேஸ் எப்பதான்? டெத் பிளேஸ் தான் ரெஸ்ட் பிளேஸ். ஆமா, ரெஸ்ட் இன் பீஸ். நமக்கு ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை பாடணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவருக்கு காணிக்கைகளை சேகரிக்கணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கு நாமத்தை சொல்லணும் வெளியில. அந்த நாள் முழுவதும், வாரத்தினுடைய முதலாம் நாள் முழுவதும் யாருக்காக தான் கொடுக்கணும்? கர்த்தருக்காக தான் கொடுக்கணும். நம்ம என்ன செய்யறோம்? அந்த வாரத்தினுடைய முதலாம் நாள் பானுவாரம் தான் எழவு, கருமாதி, கச்சேரி, கல்யாணம், பிரியாணி, அம்புட்டு அப்பதான் செய்யுது. அல்லேலூயா. நம்ம ஆளுங்க எல்லாம் எதில்தான் கல்யாணம் வைக்கிறது? பானுவாரம். நான் மாத்திரம் பானுவாரம் யாவும் கொடுக்கணும். அவருக்கு ಗೊತ್ತಿಲ್ಲ ಸತ್ಯ, ಅದರಿಂದ ಅವರು ಮಾಡ್ತಾರೆ. ನಮಗೆ ಸತ್ಯ ಗೊತ್ತಿದೆ, ಆಗ ಹೋಗಬಾರದು. ನೀವು ಭಾನುವಾರ ಮದುವೆಗೆ ಹೋದ್ರೆ ನಿಮಗೂ ಶಾಪ, ನೀವು ಕೊಡುವ ಮೊಯ್ಯೂ ಶಾಪ ಅವರಿಗೆ. ಎತ್ತನೆ ಬೇರೆ ದಯವಿಟ್ಟು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಭಾನುವಾರ ಮದುವೆ ಮನೆಗಳಿಗೆ ಹೋಗಿ ಅವ್ರಿಗೆ ಶಾಪ ಕೊಡಬೇಡಿ. ನೀವು ಹೋದ್ರೆ ಅವ್ರಿಗೂ ಶಾಪ, ನಿಮಗೂ ಶಾಪ. ಇವತ್ತು ಹೇಳ್ತೀನಿ, ಪಾಪ ಮದುವೆ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕಾ, ಶಾಪದಲ್ಲಿ ಇರ್ಬೇಕಾ? ಕೆಲಸ ಮತ್ತೆ ನೀವು ಹೋಗ್ಬಾರ್ದು. ಇವತ್ತು ಪೇಟದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಹೇಳ್ತೀನಿ, ವಿಶ್ವಾಸಿ ನೀವು ಬೇರೆಯವರು ಮದುವೆಗೆ ಓದಿ ಮೊಯ್ ಕೊಟ್ರೆ, ನೀವು ತಿಂದ್ರೆ ಅದು ಕೊಟ್ಟ ಮೊಯ್ಯು ಅವ್ರಿಗೂ ಶಾಪ, ತಿಂದ ಊಟ ನಮ್ದು ಶಾಪ. ಇದನ್ನು ಕೇಳಿ ನೀವು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಂದ್ರೆ ಹಿಂದ್ಗಡೆ ಪಾಸ್ಟಮ್ಮ ನಮಗೊಂದು ಏಟು ಕೊಡ್ತಾರೆ. ಇನ್ನೂ ಈ ಜನಗಳಿಗೆ ನೀವು ಸತ್ಯ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಇನ್ನೂ ಈ ಜನಗಳಿಗೆ ಸತ್ಯ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿಲ್ಲ. பின்னாடி இருக்கிறது குத்து விடும். அல்லேலூயா. வேதனையில தான் அவங்க சொல்றாங்க, பாஸ்டம் விக்கிரகத்துக்கு படைச்சதை திங்காதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நான் பண்ணல. பிரைஸ் கிட்ட கேட்டேன், ஜோயில் கிட்ட கேட்டேன். ஜோயில் அவர் சொன்னாரு, முதல் பிரசங்கமே நீங்க அதுதான் டேடி பண்றீங்க, அதுதான் முதல் பிரசங்கமோ சென்று பிரசங்கமோ லாஸ்ட் பிரசங்கமோ அதுதான் சொல்றோம். இதெல்லாம் கேட்டு கூட நீ மீண்டும் போயிட்டு நீ விக்கிரகத்துக்கு படைச்சதை தின்னு சொன்னா ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? பாஸ்ட் சொல்லி கொடுக்கலன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் ரியல். அல்லேலூயா. ಭಾನುವಾರ ನೀವು ಅನ್ಯರ ಮದುವೆಯಲ್ಲಿ ನೀವು ಕೂತ್ಕೊಂಡು ತಿನ್ಕೊಂಡಿದ್ರೆ ಜನಗಳು, ಬೇರೆ ಜನಗಳು ಏನು ಹೇಳ್ತಾರೆ?
ಈ ಪಾಸ್ಟ್ ಇವ್ರಿಗೆ ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗೋದೇ ಹೇಳ್ಕೊಡೋದೇ ಇವ್ರು ಬಂದು ಸಾವುನಲ್ಲಿಯೋ ಮದುವೆನಲ್ಲಿಯೋ ಹಂಗಂದ್ರೆ ಮದುವೆಗೆಲ್ಲ ಹೋಗಬಾರ್ದ, ಭಾನುವಾರ ಹೋಗಬೇಡ. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ್ಯ. ಬೇರೆ ದಿನದಲ್ಲಿ ಹೋಗಿ ಮೈ ಕೊಟ್ಬಿಟ್ರೆ ಬೇಡ ಅಂತ ತಂದ್ಬಿಡ್ತಾರ. ಯಾಕೆ ಅಜ್ಜಿ ಬಂದಿಲ್ಲ ಅಂತ ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳುವಾಗ ಆವಾಗ ನೀವು ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ಬೋದು ತಾನೆ. ಇಲ್ಲಪ್ಪ, ಭಾನುವಾರ ನಮಗೆ ದೇವರ ಆರಾಧನೆ. ಯಾವ ದೇವರ ಆರಾಧನೆ? ಯೇಸು ದೇವರ ಆರಾಧನೆ. ಭಾನುವಾರ ನಾನು ಬಂದರೆ ನಿಮಗೂ ಶಾಪ, ಆ ಊಟ ತಿಂದರೆ ನಮಗೂ ಶಾಪ, ನೀವು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ ಸ್ವಾರ್ಥ ಹೇಳಕ್ಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ಬೋದಿಲ್ಲ. ಈ ಅರಿವು ಯಾಕೆ ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ? ಭಾನುವಾರ ಸಾವುಕ್ಕೆ ಹೋದ್ರೇ ಆ ಬಾಡಿ ಮಣ್ಣಿಗೆ ಹೋಯ್ತದ. ನಮ್ಮ ಪಾಸ್ಟಮ್ಮ ಅಜ್ಜಿ, ಸ್ವಂತ ಅಜ್ಜಿ, ಅವರ ತಾಯಿ ಅಮ್ಮ ಭಾನುವಾರ ಸತ್ತು, ಒಬ್ಬರು ಹೋಗಿಲ್ಲ. ನೀವು ನಂಬಿದ್ರು ಸರಿ, ಬಿಟ್ಟರು ಸರಿ. ಚಂದ್ರಪ್ಪ ಅವರ ಅಮ್ಮ ಭಾನುವಾರ ಸತ್ತು ಎಲ್ಲಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೋದ್ರು? ಚರ್ಚರಿಗೆ ಬಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಹೋದ್ರು. ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಏನು ಹೆಮ್ಮೆಯಾಗಿ ಹೇಳೋಕ್ಕೆ ಏನಿದೆ? உன்னை பற்றி பெருமையாக சொல்றதுக்கு என்ன இருக்குது? நானே பெருமையாக சொல்ல முடியலன்னா என் அப்பா சொல்ல முடியுமா உன்னை பார்த்து? நீங்கள் தான் 8 இடவு கர்மாதி கச்சேரி சாப்பாடுலாம் முன்னாடி போய் நிற்கிறீங்க விசுவாசி. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய கோபம் வரும். இந்த 3 காரியத்தை நீ செஞ்சேன்னா ஆண்டவருடைய கோபம் உனக்கு வரும். ದೇವರ ಶಾಪ ಬರುತ್ತೆ, ನಿಮಗೆ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಬರಲ್ಲ. ಏನಪ್ಪ ಪಾಸ್ಟಿಗೆ ಇವತ್ತು ಶಾಪವಾ ಬಿಡ್ತಾರೆ, ನಾವೇ ಶಾಪದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ, ನೀವು ಬೇರೆ ಶಾಪ ಬಿಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ ತಿಳ್ಕೊಬೇಡ್ರಿ. ಇದು ತಿಳಿದಿದ್ದರೆ ತಾನೇ ನಾವು ಅದನ್ನು ಮಾಡದೇ ಇರೋಕ್ಕಾಯ್ತದೆ. ದಯವಿಟ್ಟು ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ವರ್ಷ ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳೋದಕ್ಕೆ ದೇವರು ಅನುಮತಿಸಿರುವಾಗ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗಿ ಬಾಳುವುದನ್ನು கஷ்டப்பட்டாவது அதை நிறைவேறிச்சு. எத்தனை நாள் எங்கள் அக்கா பிள்ளைங்க கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்காங்க, வர முடியாது. பாஸ்டா இருந்ததுக்காக இல்லை, விசுவாசி காலத்திலிருந்தே அப்படித்தான். நாங்கள் உங்க மாதிரி கீழே இருந்து தான் இங்கே எங்கே வந்துருக்கலாம். ಕೆಳಗಡೆ ಕೂತ್ಕೊಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ, ಮೇಲೆ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಕೆಳಗಡೆ ಕೂತಿರುವಾಗಲೂ ಅದೇ, ನಿಂತಿರುವಾಗಲೂ ಅದೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀವು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ ಪಾಸ್ಟರ್ ಸ್ಟ್ರೈಟ್ ಆಗಿ ಪರಲೋಕದಿಂದ ಎಲ್ಲಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ಫುಲ್ ಪೀಠಕ್ಕೆ ಬಂದು ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂತ? ಇಲ್ಲ. ನಮಗೂ ಹೋರಾಟ, ನಮಗೂ ಕಷ್ಟ, ನಮಗೂ ಫ್ಯಾಮಿಲಿ, ನಮಗೂ ಸಾವು, ನಮಗೆ ಎಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಶತಮಾನ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪಾಸ್ಟಮ್ಮವರ ಅಪ್ಪ ಭಾನುವಾರನೇ ಮಣ್ಣಿಗೆ, ಭಾನುವಾರ ಚರ್ಚೆ ಮುಗಿಸಿದ ಮೇಲೇ ಬಂದು ತಗೊಂಡು ಹೋಗಿ. ಯಾಕೆ? ನಮಗೆ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಇಲ್ವಾ? நமக்கு ஹிருதயம் இல்லவா? நமக்கு பிரீத்தி இல்லவா? எங்களுக்கெல்லாம் பாசம் இல்லையா? எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா? நீங்கள் மட்டும்தான் ரொம்ப அப்படியே பாசம் பொங்கி பாயசம் கொடுக்குறதுங்க, எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ದೇವರಿಗಾಗಿ ನಾವು ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಜೀವನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕಲಿಯದೆ ಹೋದರೆ ನೀವು ಕ್ರೈಸ್ತರು ಅಲ್ಲ. ಕ್ರೈಸ್ತರಂತ ಹೇಳಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಏನು ಹಕ್ಕು ಇದೆ, ಏನು ಯೋಗ್ಯ ಇದೆ? ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, இதோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் எதுல வாசம் பண்றாரு? சரீரத்துக்குள்ளே வாசம் பண்றாரு. அதனாலதான் இந்த சரீரம் ரொம்ப முக்கியமானது. இந்த சரீரத்தை நிறைய பேர் ಕುಪ್ಪೆ ತೊಟ್ಟಿ ಮಾರಿ ವச்சுக்கிறாங்க. ಈ ಶರೀರವನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ? ಟೆಸ್ಟ್ ಪಿನ್ ತರ. ಹೆಂಗೆ? ಪಾನ್ ಪರಾಕ್, ಬೀಡಿ, ಒಕ್ಕಾಪು, ಒಗೇಶಪ್ಪು,
சாராயம், பொட்டு, பூ, நெயில் பாலிஷு, கண்ணு மை, உதட்டு மை, கோலம் போடலாம், ஆனால் அலங்கோலம் போடக்கூடாது. ஸ்டைல் பண்ணுங்க. நான் ஸ்டைல் பண்ணுறவங்கள ரொம்ப இஷ்டப்படுவேன். அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணுவேன். இஷ்டப்படுறேன்னா அவங்கள நான் லைக் பண்ணுறேன்னு இல்லை, அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா நம்மளை நாமே கொஞ்சம் ஸ்டைலாக பார்த்தா தான் நமக்கு நாமளே பார்த்தா கொஞ்சம் என்ன ஆகலாம், ஒரு பூஸ்ட் உண்டாகும். புது ட்ரெஸ்ஸு ஃபீலிங் இருக்குதா? புது ட்ரெஸ் போடும்போது உங்க மனசு எப்படி இருக்குது? கிழிஞ்ச ட்ரெஸ் போடும்போது உங்க மனசு எப்படி இருக்குது? சொல்லுங்க, பிராக்டிக்கலா சொல்லுங்க. புதுசா ட்ரெஸ் போட்டோம்னா உங்களுக்கு நடையே எப்படி இருக்கும்? நேரம் நின்ற நடை அப்படி இப்படி கொஞ்சம் நெளியும், கொஞ்சம் ஸ்டெம்பாகும் இல்லையா? மனசு புதுசா இருக்கும். குளிச்சு தலைமாரி பவுடர் போட்டு அப்படின்னு போனா எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உண்மையா பையா? அதுக்கு நம்ம மனசு அது அது நேச்சர், ஒரு உற்சாகம். அப்படி சொல்லுங்க, எப்படி வரும்? ஒரு உற்சாகம். உண்மையிலே சொல்லு, எனக்கு ஒரு கோட்டை போட்டுட்டு பிரசங்கம் பண்ணா ஒரு வீராப்பு வரும் அப்படிப்பேன். உண்மை இல்லையா? அது மனுஷனுடைய மனசு அப்படி. அதுக்காக அதாவது அது ஸ்டைல் அல்ல, நம்மை நாமே உற்சாகப்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? சுத்தமா இருக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு, தேவையில்லாத முடியெல்லாம் கட் பண்ணி கிளீன் பண்ணி பவுடர் போட்டு சுனோ போட்டு அப்படி கொஞ்சம். அதே ஓவர் ஸ்டைலாக பண்ணினா அது எப்படி இருக்கும்? ஓவராக பட்டி அடிச்சு பெயிண்ட் பூசி அதெல்லாம் பண்ணினா ஓவர் ஸ்டைலு உடம்புக்கு அசையம். டிங்கரிங்க பெயிண்டிங் எல்லாம் பண்ண அது அசிங்கம். ஒன்று நீங்கள் நல்லா ஸ்டைலாக பண்ணி சொல்லுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்டைல் பண்ணிக்கோங்க. அது ஸ்டைல் வந்து தப்பு இல்லை, ஓவர் ஸ்டைல் தான்.